தேசம் எழுப்புதலை காண்றதுக்கு ஓசியானுடைய தீர்க்க தரிசனம் மாத்திரம் ஒன்னே ஒன்று நான் ஆண்டவர் சொல்றது கேட்போம். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் தெரிந்து கொண்டேன். அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், பின்பு அவர்கள் இருதயம் ஜெபத்திற்கு வரவே மாட்டேங்குது. அவர்கள் இருதயம் ஜெபம் பண்ண தேடவே மாட்டேங்குது. அவர்கள் இருதயம் சபையை என்னது ஜெபிக்க வாங்கமானா ஜெபத்திற்கு பாஸ்டர் அடுத்த வாரம் வர பாஸ்டர்னு சொல்லுது. என்ன சொல்லுது? வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஜெபத்திற்கு இன்னொரு மிக நிறைய தடை காரியங்கள். இந்த ஒன்று மட்டும் முடிச்சிடறேன். மேட்டிமை சொல்லுங்க. மேட்டிமை. மேன்மையை படுத்தினாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் மேட்டிமை வந்துடக்கூடாது. ஜெபத்தினுடைய மேன்மைன்னு சொல்ல அந்த தலைப்புக்கு மேன்மை கர்த்தர் உங்களை படுத்தினார். எப்படி படுத்தினார் சார்? அங்கேருந்து இது ஏறி ஒடியாந்தேன் சார், இங்கே வனாந்தரமாக இருந்துச்சு சார், எல்லாம் பார்க்குற இடம்லாம் இதுதான் சார் இருக்குது. என்ன செஞ்சேன்? வேலையே இல்லாமல் இருந்தேன். பாஸ்டர்கிட்ட ஓடியாந்தேன். ஐயா எனக்கு எப்படியாச்சும் ஜெபம் பண்ணுங்கய்யா. ஐயா வேலையே கிடைக்கலையா, என் குடும்பம் சாவ போதியா, என் குட்டி அங்கே போகுதியா, எங்கே போகுதியா, எதையாச்சும் செய்யுங்கயான்னு. இது 5:30 மணிக்கு ஜெபம்னா 5 மணிக்கு வந்து உட்காந்துட்டு ஓன்னு கண்ணீர் விட்டு அழுவேயா. இந்த தேசத்துக்கு அழுவேன், குடும்பத்துக்கு அழுவேன், என் வேலைக்காக பாஸ்டர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். பாஸ்டரும் பாஸ்டிங் பட்டி ஜெபம் பண்ணாங்க, சபையில் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கிடைச்சிச்சு ஒரு வேலை, பயங்கர வேலை கிடைச்சு. அப்படி இப்பொழுது என்ன செஞ்சிட்டோம்? என்ன சொல்ல மாட்டீங்க? திருப்தி ஆயிட்டீங்க. இப்ப பாஸ்டர் கூப்பிடுறாங்க, இப்ப வியாழக்கிழமை புதன்கிழமைக்கு வாங்க, வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமை வாங்க, இன்னும் சனிக்கிழமை வச்சிருக்காங்களா சனிக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா? பாஸ்டர் இருங்க பாஸ்டர், கொஞ்சம் நான் அங்க போயிட்டு இருக்கேன், இங்க கொஞ்சம் போயிட்டு இருக்கேன் பாஸ்டர், அந்த ஜெபத்துக்கு கொஞ்சம் மரம்ல கோச்சுக்காதீங்க பாஸ்டர், கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க. தெய்வன் உங்களோடு பேசுகிறார். மேன்மை உங்களை படுத்தினாலும் மேட்டிமை ஒரு ஜெபத்தை உங்களை சோம்பேறியாக்கிவிடும். ஜெபம் பண்ணவே வராது. கர்த்தர் உங்களை மேன்மை படுத்துறதுக்கு முன்னாடி விடிய விடிய ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கண்ணீரா ஓடும் இங்கே ஃபுல்லா. பாஸ்டரும் விடிய விடிய ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பாவம், இது என்ன சொல்றது, ரோட்டில் அலையுது, அங்கே அலையுது, இந்த வனாந்தரத்தில் இப்படி இருக்குது, மேய்ச்சலே இல்லாமல் இருக்குது, வேலையே கிடைக்கல, சோறு இல்லை, இது கட்டலை அது கட்டலை, வீடு இல்லை, தங்குறதுக்கு இல்லை, ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பிரதர், பாஸ்டர் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. கேட்ட நாட்களை யோசித்து பார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விளம்புகிற சத்தத்தை கேட்கிறேன். உன்னை மேன்மைப்படுத்தின தேவன் உன்னை போல அநேகர் கதறி இந்த பட்டணத்திலே அலைந்து கொண்டிருக்கிறதற்கு உன் கண்கள் செவி சாய்க்காதோ என்று தேவன் கேட்கிறார். நான் அல்ல, உன்னுடைய மேட்டிமையான இருதயம். அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த ஒரு காரியம், மேட்டிமையான இருதயத்தை ஆண்டவர் எடுத்துப்படுங்க.